பிரிவுடைய அமைப்பாளர் துரைக்கண்ணன் அவர்களே, மாவட்டத்துடைய இளைஞரணி துணை அமைப்பாளர் அன்பிற்கினிய தனசேகர் அவர்களே, வட்டக்கழக அன்பிற்கினிய விளையாட்டு மேம்பாட்டு அணியினுடைய மாவட்ட செயலாளர், உங்களுக்கு எல்லாம் வல்ல இறைவனும் இயற்கையும் மறைந்தும் மறையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கலைஞர் அவர்களுடைய நல்லாசியும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய நல்லாசியோடும் நீங்கள் விரும்புகின்ற குழந்தைகளோடு சுகப்பிரசவம் காண இறைவனையும் இயற்கையையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த இனிய நிகழ்விலே பங்கேற்று இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்வதற்கு உறுதுணையாக இருந்திருக்கின்ற பகுதிக் கழக செயலாளர் அன்பிற்கினிய ஐசிஎப்பா முரளிதரன் அவர்களே, மற்றொரு பகுதிக் கழக செயலாளர் அருமையண்ணன் அன்பிற்கினிய நாகராஜன் அவர்களே, இந்த பகுதியுடைய மண்டல குழு தலைவர் இனிய சகோதரி சரிதா மகேஷ்குமார் அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் அன்பிற்கினிய சந்துரு அவர்களே, மகேஷ்குமார் அவர்களே, 26ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மாண்புமிகு தமிழக முதல்வரை முதலமைச்சராக்கி காட்டுகின்றதுதான் கலைஞர் நூற்றாண்டு விழாவுடைய சபதம் என்பதை கூறி நல்ல நிகழ்விற்கு ஒத்துழைத்த அனைவரையும் நன்றியோடு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பொறுத்தவரை எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும், எந்த போராட்டமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் அது தலைவரின் நினைவை கொண்டாடக்கூடிய ஒன்றாக, தலைவரின் புகழை பாடக்கூடிய ஒன்றாகத்தான் அது இருக்க முடியும் என்பதை நாம் மனதிலே ஒவ்வொருவரும் நிறுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்னால் ஒரு கண்காட்சி, தலைவர் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவை பற்றி அவருடைய புகழை பாடக்கூடிய ஒரு கண்காட்சிக்கு சென்று அங்கே வைக்கப்பட்டிருந்த அந்த கண்காட்சியில் இருந்த படங்களை, அங்கே இருக்கக்கூடிய தொடர் நிகழ்வுகளை, தலைவர் கலைஞரின் சாதனைகள், நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய சாதனைகள், திராவிட இயக்கத்தின் சாதனைகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அந்த உணர்வோடு, அந்த எண்ணத்தோடு அவர் தொழில்நுட்பத்தை, AI போன்ற தொழில்நுட்பங்களை எல்லாம், வர்ச்சுவல் ரியாலிட்டி போன்ற தொழில்நுட்பங்களை எல்லாம் பயன்படுத்தி அந்த கண்காட்சியை அவர் உருவாக்கி இருக்கிறார். அவருக்கு எதிராக, சமூக நீதிக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கத்திற்கு தமிழ்நாட்டில் இடமில்லை, இடமில்லை, இன்று நாளை என்றுமே இடமில்லை என்பதை அண்ணன் தளபதி அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகமும் இன்று நிரூபித்து காட்டி அந்த மகிழ்ச்சியிலே நாம் திளைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நன்னாளிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். சில பேர் ஏதோ திராவிட இயக்கங்களால், திராவிட இயக்கத்தால் தான் தமிழ்நாடு இன்னும் முன்னேறவில்லை என்று பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஆட்சி செய்த அத்தனை மாநிலங்களையும் தாண்டி ஒரு உண்மையான வளர்ச்சி, எல்லோரையும் அணைத்திருக்கக்கூடிய வளர்ச்சி, எல்லா மக்களுக்கும் சென்றடைந்திருக்கக்கூடிய ஒரு வளர்ச்சியை உருவாக்கி காட்டி இருப்பது திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம். இங்க மாவட்ட கழகத்தின் செயலாளர் அவர்கள் பேசும்பொழுது குறிப்பிட்டாரே, இங்கே இருக்கக்கூடிய மாமன்ற உறுப்பினர்களிலே பள்ளி கல்வியை முடிக்காதவர்களும் இருக்கிறார்கள். அது எனக்கு இன்று சிறப்பான ஏற்பாடுகளை செய்து தாய்மை நலம் வாழட்டும், தலைவர் புகழ் பாடட்டும் என்ற ஒரு தலைப்பில் கர்ப்பிணி பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்து தலைமையேற்றிருக்கும் நமது கொளத்தூர் கிழக்கு பகுதி கழக செயலாளர் ICF முரளிதரன் அவர்களே, தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் நமது கலைஞர் அவர்களின் பிறந்த நாளாக இருந்தாலும், நினைவு நாளாக இருந்தாலும், நமது கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் பிறந்த நாளாக இருந்தாலும், இளைஞரணி செயலாளர் அவர்களின் பிறந்த நாளாக இருந்தாலும், எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் குறைந்தது 500 பேர், அதிகபட்சமாக ஒரு 2000 பேர் பயன்பெறும் வகையில் தொடர்ந்து பல நலத்திட்டங்களை செய்து கொண்டிருக்கும் நமது சென்னை கிழக்கு மாவட்டத்தின் கழக செயலாளர், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு சேகர்பாபு அவர்களே, மற்றும் வரவேற்புரை வழங்கியிருக்கும்
பகுதி செயலாளர் நாகராசன் அவர்களே, சந்துரு அவர்களே, மகேஷ்குமார் அவர்களே, சரிதா மகேஷ்குமார் அவர்களே, தேவஜாவர் அவர்களே, பன்னீர்செல்வம் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்பதற்காக நமது கழகத்தின் துணை பொதுச் செயலாளர், தூத்துக்குடியில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அனைவரையும் டெபாசிட் இழக்க செய்து சுமார் 3,92,000 சொச்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு மாபெரும் வெற்றியை நமது பாராளுமன்றத்தில் தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் தொடர்ந்து உதித்துக் கொண்டிருக்கும் நமது கவிஞர் கனிமொழி அவர்களின் வருகைக்கு நன்றியையும் அவருக்கு வெற்றி பெற்றதற்காக பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.